வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். கோவிலுக்கு நாம எதுக்குங்க போறோம்? கோவிலுக்கு போய் நம்மளுடைய குறைகளை தெய்வத்திடம் முறையிடுவதற்காக நாம கோவிலுக்கு போறோம். அதுதானே உண்மை? சரிங்க. இந்த கோவிலுக்கு போய் தெய்வத்துக்கிட்ட நமது குறைகளை சொல்லும் பொழுது தெய்வம் நமது குறைகளை தீர்க்குதா? அதற்கு தீர்வு தருகுதா? அப்படின்றதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. அதை பற்றி நாம் பார்க்கல. ஆலயத்திற்கு சென்று நாம் ஏன் நமது குறைகளை சொல்கிறோம்? வீட்டில் கடவுள் இருக்குது, பூஜை அறை இருக்குது. அனுதினமும் நம்ம வீட்டில் தெய்வத்தை வழிபடுறோம், அங்கே குறை சொல்லி வேண்டுறோம். அதே போல் வெளியில் எங்கும் நிறைந்தவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். வெளியில் போகும்போது, வெளியில் தனிமையிலேயோ அல்லது காத்திருக்கும் தருணத்திலோ எந்த இடம் வேண்டுமானாலும் பாராமல் இறைவனை நினைத்து நமது குறைகளை அங்கு சொல்லலாம். கேட்பார் ஆள் இல்லை, குற்றம் சொல்லவோ குறை என்று சொல்லவோ ஆள் இல்லை. ஏனென்றால் அது நமது விருப்பம். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். எங்கு எப்படி வேண்டுமானாலும் இறைவனை நினைக்கலாம். இது எல்லோருக்கும் அறிந்த விஷயம்தான். ஆனால் கோவிலுக்கு மட்டும் சென்று அங்கு நாம் குறைகளை சொல்வது ஏன்? இதற்கென்று நேரம் காலம் ஒதுக்கி கொண்டு பணம் செலவு செய்து கொண்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாம் ஆலயத்திற்கு சென்று நமது குறைகளை சொல்லுகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல மற்ற இடங்களில் சொல்லலாமே, ஏன் குறிப்பாக கோவிலுக்கு சென்றுதான் நமது குறைகளை சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆலயத்திற்கும் நமது குறைகளை தீர்வு காண்பதற்கும் ஓர் பிணைப்பு உண்டு, நெருக்கம் உண்டு. அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எதனால் நாம் ஆலயத்தை நாம் தேர்வெடுத்து அங்கு சென்று நாம் தெய்வத்தை வழிபட்டு நமது குறைகளை சொல்கிறோம் அப்படின்றத பற்றின பதிவு தான் இது. விரிவாக பார்க்குறோம். அதற்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு பதிவுக்குள்ளார போயிடலாம். உறவுகளே, புதிதாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள், உங்களது உறவுகள், சொந்தங்கள், உற்றார் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனல் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இறை தொண்டுகள், இது போன்ற நல்லதுகளையும் நாம் நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளை. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. ஆலயத்திற்கு சென்று நமது குறைகளை சொல்லி இறைவனிடம் நாம் மன்றாடுகிறோம், கோரிக்கை வைக்கிறோம், வேண்டுதல் வைக்கிறோம். இது போன்ற செயல்கள் எல்லாம் நாம் வீட்டில் வணங்கும் போது வைக்கலாம், அல்லது எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். இறைவன் எங்கும் நிறைந்தவர். ஆனால் கோவிலை மட்டும் தேர்வு செய்து ஏன் இந்த நிகழ்வை நடத்துகிறோம், எதனால் அப்படின்னு சொல்லி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோவிலுக்கும் நமக்கும் ஒரு பிணைப்பு இருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கோவிலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபாடு முறைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆகம விதிகள் படி தான் ஆலயத்தை கட்டியிருப்பாங்க, ஆலயம் எழுப்பியிருப்பாங்க. அதனால் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற சில விதிமுறைகள்லாம் இருக்குது. சில கோயிலுக்கு சில மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்குது. நாம் பொதுவாக இங்கே சொல்லிடலாம்.
ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாவே, அந்த ஆலயத்தை பார்த்து நீங்க ஆலயத்தை நெருங்க நெருங்க உங்களது உள்ளம், அந்த மனசுன்றது ஆலயத்தை நோக்கி ஈர்க்கும். அதாவது கோவில் வந்துடுச்சு, கோவில பார்க்க போறோம், தெய்வத்த தரிசனம் பண்ண போறோம், அந்த இடத்துல நாம வந்து பிரவேசிக்க போறோம், அங்க அமர போறோம், அங்க உட்கார போறோம், அங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லி, அதனுடைய சிந்தைகள் நம் மனது முழுவதும் ஆக்கிரமித்து, ஒரே எண்ணமாக, ஒரே சிந்தனையாக நம் மனம் முழுவதும் மாறிவிடும். கோவிலை பற்றிய சிந்தனைகள், தெய்வத்தை பற்றிய எண்ணங்கள், இது மட்டும்தான் உங்களுடைய மனதில் எண்ண ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் கோயிலை நெருங்கியவுடன் ஆசுவாசமாக இருந்த உங்களது உள்ளம், அலைபரித்து ஆர்ப்பரித்து கொண்டிருந்த உங்கள் உள்ளம், கோவிலின் படியில் காலை எடுத்து வைத்ததுமே அமைதியாக, சாந்தமாக உங்கள் மனது உணரும். எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லோரும் இத நீங்க உணர்ந்திருப்பீங்க. மறுக்க முடியாது. உங்கள் மனதை கேட்டு பாருங்க. ஆலயத்துல நீங்க படியில கால் எடுத்து வச்சுட்டீங்கனாவே, உங்கள் மனசு ஒரு சாந்த நிலையில, அமைதியான நிலையில, பிசினஸோ, வீட்டு ப்ராப்ளமோ, எனி கடன் பிரச்சனை, அதர் பிரச்சனை, எந்த தொந்தரவுகளும் அகன்று, அங்கு ஒரே ஒரு நிலை அமைதி அப்படின்ற ஒரு நிலை மட்டும் தான் அங்க இருக்கும். அப்படிதான் இருக்கணும். அதுதான் பக்தி. அதை மீறி வேறு சிந்தனைகள் இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னா, அது பக்தி அல்ல. நீங்கள் வேண்டுதலுக்காகவும் வந்தவர்கள் அல்ல. அப்படி இருக்கவங்க நீங்க ஆலயத்துக்கே போக தேவையில்ல. ஏன்னா, ஆலயத்தினோட உங்க மனசு வந்து லயிக்கணும். ஆலயத்த நம்ம பார்க்க போறோம். இறைவன தரிசனம் பண்ண போறோம். அவர்கிட்ட நம்ம குறைகள சொல்லப் போறோம். அங்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படின்ற அந்த எண்ணம், அந்த சிந்தனைகள், அந்த பக்தி இல்ல அப்படின்னா, நீங்க ஆலயத்துக்கு போகவே தேவையில்ல. எதுக்கு போறீங்க? அங்க எடுத்துட்டு போய் செல்ஃபோன் பேசிட்டு, நான் வந்துர்றேன். நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். அது அவருக்கு அவர பண்ணு, இவருக்கு இத பண்ணு, அங்க அத கால் பண்ணு. இது என்ன எதுக்கு பந்தா காட்டுறதுக்காக அப்படி எடுத்துட்டு போறீங்களா? என்ன தெரியல. சில பேர் அப்படி இருக்காங்க. அது ஆற்றாமை. அதனால வெளிய வந்துடுச்சு. மன்னிச்சுங்க. அதனால இது போன்ற நிலைப்பாடு உள்ளவர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு இன்று பிரவேசிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம பக்தி மார்க்கமா போகக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும், மக்கள்களுக்கும் அவங்களுடைய மனது விசாலமாக ஒரு சாந்த நிலையை அடைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். ஏன் அப்படி நடக்கிறது? அதுதான் இங்க கொஸ்டின். ஏன் அப்படி நடக்குது? ஏன் வீட்ல நீங்க கும்பிடுறீங்க, செல்லலாம். இல்ல மத்த இடத்துல சொன்ன மாரி இறைவன நினைச்சு கும்பிடலாம். அங்க உங்களுக்கு இந்த நிலை இருக்கா? வேணும்னா அருள்ராம் ஐயா சொன்ன மாரி இந்த பதிவு பார்த்துட்டு வேணா செக் பண்ணி பாருங்க. ஆனா அந்த வெளியில நீங்க எங்க வேணாலும் இறைவன நினைச்சு வேண்டி உங்க கஷ்டத்த குறைய சொல்லுங்க. நீங்க கோயில்ல ஃபீல் பண்ற அமைதி, அந்த இடத்துல நீங்க குறைய சொல்லும்போது இருக்கா? உங்க வீட்டிலேயே கூட ட்ரை பண்ணுங்க. அந்த அமைதி இருக்கா? அப்படின்னு சொல்லி பாருங்க. இருக்காது அன்பர்களே. அதுதான் கோவிலினுடைய மகத்துவம். ஏன்னா, கோவில்ல தான் ஆகர்ஷண சக்தி இருக்கு. கோயில்ன்றது சாதாரணமா நெனச்சுக்காதீங்க. கோவில்ல தான் ஆகர்ஷண சக்தி இருக்கு. மக்களினுடைய குறைகள களையிறது, களையாதது அதெல்லாம் அடுத்தது. வரக்கூடிய மக்களை ஆசுவாசப்படுத்தி, சாந்தப்படுத்தி, அவர்களை மனதை இளைப்பாற வைக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தியை ஆலயத்தில் வைத்து ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள், ஆன்றோர்கள். அத்துணை பெருமையும் அவர்களையே சாரும். எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஒரு சிந்தனை, எவ்வளவு ஒரு எதிர்கால தொலைநோக்கு சிந்தனை, அத்தனைக்கும் சொந்தக்காரர் நமது பாட்டன், முப்பாட்டன், ஆன்றோர், பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணை பேர்களும் இந்த பெருமைக்கு உரியவர்கள். இப்போ ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் மனது உங்களை அறியாமலேயே அமைதியாகவும், சாந்தமாகவும், எந்த விதமான
தொந்தரவுகளையும் அனுபவிக்காமல் விசாலமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு அந்த ஆலயத்தை துல்லியமாக கணக்கீடு செய்து கோபுரத்தை எழுப்பி கோபுரத்தின் மேல் கலசத்தை வைத்து அந்த கலசத்தில் பிரபஞ்ச சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மையை வைக்கும் ஐம்பொன்ல தான் அந்த கலசம் அமைப்பாங்க. ஐம்பொன்னுக்கு அந்த பஞ்சபூத சக்திகளை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அது இழுத்து நேரே கருவறையில் வீற்றிருக்கும் தெய்வத்திற்கு அந்த ஒளியை பாய்ச்சும். அந்த ஒளியை உள்வாங்கி கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் ஸ்ப்ரெட் ஆகும். இது பாருங்க எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்க வந்து. மேல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை கவர் பண்ணி இழுக்கிறது மேல கலசம். அந்த இழுத்த சக்தியெல்லாம் ஒன்று கூடி உருட்டி நேரே கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு செலுத்துகிறது. அந்த கதிர்வீச்சை உள்வாங்கி அதை எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படுமோ அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான் தெய்வத்தினுடைய வேலை. எவ்வளவு பெரிய அற்புதத்தை கடவுள் நடத்துகிறார் பாருங்கள். அப்படியே அவ்வளவு கதிர்வீச்சையும் வாங்கி அது மக்களுக்கு எந்த அளவிற்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை ஃபில்டர் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்றாரு, அதை வெளியே கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அந்த கதிர்வீச்சுகள் நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய மனோநிலையை கட்டுப்படுத்துதல், உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு உடல்நலம் சரியாவது, மனோநிலை சரியில்லாதவர்களுக்கு மனோநிலை சரியாவது, குறைகளை சொல்பவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பது, இப்படி சகல பிரச்சனைக்கும் தீர்வாக அது அங்கு நிகழ்கிறது. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தத்துவம், தன்மை. இதனுடைய அடிப்படையில் தான் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகர்ஷண சக்தி அப்படின்றது ஆலயத்தில் எங்கும் நிறைந்திருக்கும். அதனால்தான் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களது மனசு எவ்வளவுதான் குழப்பத்திலும் துயரத்திலும் இருந்தாலும் அது எல்லாம் கோயிலுக்கு சென்றவுடன் பறிபோய் அமைதி என்ற ஒன்று மட்டும்தான் உங்கள் மனம் லயித்திருக்கும். அந்த அளவிற்கு ஆகர்ஷண சக்தி நிறைந்ததாக ஆலயத்தில் இருக்கும். அப்படி வடிவமைக்கப்பட்ட ஒரு அருமருந்து, ஒரு பொக்கிஷம். இன்னும் என்ன சொல்வது, என்னை கேட்டால் புகழ்வதற்கு வார்த்தை இல்லை என்று கூட நான் சொல்லுவேன். ஆலயத்தின் அற்புதம், அப்படிப்பட்ட அற்புதம். பார்த்து கொண்டிருக்க நேர்களே, இதையெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபீல் பண்ணுங்க. குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது ஆலயத்திற்குள் நீங்க பிரவேசிக்கணும். அரை மணி நேரம் நீங்கள் கட்டாயம் ஓய்வு எடுத்தே ஆக வேண்டும் ஆலயத்திற்குள் சென்றீர்கள் என்றால். அப்பொழுதுதான் அந்த ஆகர்ஷண சக்தி உங்களுக்குள் இறங்கும். அந்த நல்ல காற்று, நல்ல சிந்தனைகள் அத்தனையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆலயத்தில் தான் இன்று தூய்மையான காற்று, நல்ல ஒரு சிந்தனை, நல்ல நான் சொன்னது போல அந்த வைப்ரேஷன், ஆகர்ஷண சக்தியை நீங்கள் அனுபவிக்க முடியும். வேறு எங்கும் கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் வேறு எங்கும் கிடைக்காது, எந்த இடத்திலும் கிடைக்காது, எவராலும் உருவாக்கவும் முடியாது அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆலயத்தினுடைய அற்புதம் அந்த அளவிற்கு. எனவே உறவுகளே, இதை எல்லோரும் நீங்கள் பாவிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் ஆலயத்தில் சென்று நீங்கள் உங்களது குறைகளை மனசை ஆசுவாசப்படுத்துறது, குறைகளை சொல்லுவது, இறைவனை வழிபாடு செய்வது, இவைகளெல்லாம் பெரிதல்ல. உங்கள் தலைமுறைகளுக்கு, உங்களது சந்ததிகளுக்கு இதனுடைய மகத்துவத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி அவர்களையும் ஒரு நல்ல பிள்ளையாக, ஒரு சிறந்த மகனாக, மகளாக, ஆன்மீக நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை உருவாக்குவது உங்களது கடமை, கட்டாயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி,
வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.